தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. பிலிப்பியர். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று எம் துயரில் பங்கு கொண்டு எம் உறவாகிய அருட்தந்தை ஜான் பீட்டர் எஸ்டிஎம் அவர்களுக்காக மன்றாட வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றோம். இவ்வுலகில் தம் பெற்றோருக்கு பிள்ளையாக, உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரராக, எம் சபையில் இறை பணியாளராக பயணித்த நம் பாசமிகு தந்தை ஜான் பீட்டர் எஸ்டிஎம் அவர்கள் இவ்வுலக வாழ்வை முடித்து தமது தாயகமாய் விண்ணுலகை நோக்கி பயணித்து ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. அவர் விண்ணுலகம் சென்றாலும் அவரது நினைவுகள் அவரோடு உறவாடியவர்களின் மனதில் என்றும் துளிர்விட்டு கொண்டே இருக்கும். மனிதனாய் பிறக்கும் நமக்கு இன்பம் துன்பம் இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகும். ஒன்று இல்லாவிட்டாலும் நம் வாழ்வுக்கு மதிப்பு இராது. இன்பத்தை ஏற்கும் மனம் துன்பத்தை ஏற்க விரும்புவதில்லை.
பிரிவுகளால் துயருற்று நாம் போமையானால் அடுத்தபடிக்கு நம்மால் நகர முடியாது. ஆகவே இன்பத்தை போல் துன்பத்தை ஏற்று பயணிப்போம். அப்போது நமது மகிழ்ச்சி விண்ணுலகில் இரட்டிப்பாகும். தம் வாழ்வில் தந்தை அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைமகனாம் இயேசுவின் திருமுக தரிசனம் காணவும் வானதூதர் மாட்சி கீதம் கேட்கவும் இவரது பிரிவால் வாழும் உறவுகள் ஆறுதல் பெறவும் தொடரும் இக்கல்வாரி வழியில் இணைவோம். இறை இரக்கத்தை இறைஞ்சுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய சகோதரரும் உங்களுடைய சேவகருமான என்னுடைய அண்ணன் திரு ஃபாதர் ஜான் பீட்டர் அவர்களுடைய விண்ணக பிறப்பு நாளில் இங்கே கூடி அவரிடமும் அவருக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்கள் கூடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சகோதரர் அவர் இறக்கவில்லை, இறைவனோடு இருக்கிறார். கடந்த ஓராண்டுகளாக எங்கள் குடும்பத்தாரும் எல்லோரும் சேர்ந்து முயற்சிக்கிறோம். அவர் இல்லை என்ற அவர் நம்மோடு இல்லை என்ற உண்மையை எங்களிடம் ஏற்றுக்கொள்வதற்காக கடந்த ஓராண்டில் இவருடைய இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவருடைய ஃபோட்டோவை என்னால் பார்க்க முடிந்தது. இன்னும் என்னுடைய நம்பிக்கை அவர் இங்கே கீச்சலத்தில் அவர் மிஷனில் இருக்கிறார், நான் என்னுடைய மிஷன் கல்கத்தாவில் இருக்கிறேன். இந்த நல்ல நாளிலே அவர் இறைவனோடு இருக்கின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசத்திலே அவரிடம் ஜெபிப்போம், அவருக்காக ஜெபிப்போம். கடவுள் அவர் செய்த எல்லா பாவங்களை மன்னித்து அவருக்கு நிலையான வாழ்வை அவர் பரிசாக கொடுக்க இறைவனிடம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய பழநிழல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பாடுகள் வழியாக உம் அடியார் ஃபாதர் ஜான் பீட்டருக்கு என்றும் விரும்பிய பாவ மன்னிப்பு அருள் தரல உம்மை வேண்டுகின்றோம். இதனால்
உம்மை மெய்யாகவே அறிந்திருந்து அவர் உம்மை கண்டு மகிழ்ந்தும் தகுதி பெறுவாராக. உம்மோடும் தூயா வேறொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மென்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துணையாக எதிர்வாருமே
அழைத்தாடும் மகள் போலவே ஏதும் தெரியாமலே நான் கழுவாரினை பாருவேன். அன்பாகி அருளாகி என்னோடு வந்தாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் கனனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக என் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என் வாழ்வே. புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழ்வோமாக. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11
இறை வார்த்தைகள் 21 முதல் 27 வரை. அக்காலத்தில் மார்த்தாள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழும் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னை நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். நமக்கு வீடாகும் இந்த மண்ணே நமக்கு காடாகும். நமக்கு வீடாகும் இந்த மண்ணே நமக்கு காடாகும். காற்றை கடந்து செல்வோமே, வான் வீட்டை அடைந்து கொள்வோமே. விண்ணே நமக்கு வீடாகும் இந்த மண்ணே நமக்கு காடாகும். இயேசுவில் பிரியமான என் அன்பு தெய்வ மக்களே, இறைவன் கொடைத்த கொடை நமது வாழ்வு. இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கொடை இந்த வாழ்வு. இந்த வாழ்விலே திடீரென்று ஒரு நிகழ்வை சந்திக்கின்ற பொழுது நாம் சற்று தயக்கமடைகிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, இறுதி பிணைப்பிலே இந்த இறைப்பை ஒரு மனிதன் சந்திக்கின்ற பொழுது ஏன் இந்த நிகழ்வு என்று நீங்க அடிக்கடி கேட்பதுண்டு. இப்படி இந்த வாழ்வு, இறைவன் கொடுத்த இந்த ஒரு உன்னத வாழ்விலே ஆம் என்று சொன்ன இறைவனுடைய அழைத்தலை ஏற்று அந்த உன்னத வாழ்வின் மேன்மையை உணர்ந்து ஆம் என்று சொல்லி வாழ்ந்த இந்த அடியாருக்கு, இந்த இறை அடியாருக்கு ஏன் இந்த நிகழ்வு, எப்படி நிகழ்ந்தது, இது ஆண்டவனின் விருப்பமா, எப்படி சாமி ஆச்சு, ஏன் சாமி என் தம்பிக்கு இந்த நிகழ்வு, என் கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க சகோதரி அன்னைக்கு அழுதாங்க, எதுக்கு என் தம்பிக்கு இப்படி ஆகணும், என்னால புரிஞ்சுக்க முடியல, இதுக்குத்தானா இத்தனை ஆண்டுகள் ஓடோடி வந்தான் என் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அருள் சகோதரி என் கையை பிடிச்சுக்கிட்டு எழுகின்ற பொழுது என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. மனிதர்களாகிய நாம் நம்முடைய இந்த அறிவு தன்மையிலே எதுக்கு இப்படி, என்னால் ஒன்றுமே புரியவில்லையே என்று சிந்திக்க தோணும். இன்று நீ, நாளை நான். இறந்தோரின் கல்லறைகள், வாழ்வோரின் கருவறைகள். மனிதன் மரணத்தை தழுவிக் கொள்வதில்லை, மாறாக மரணம் தான் மனிதனை தழுவிக் கொள்கின்றது. என் அன்புமிக்க இறை மக்களே, மன்னவனானாலும் சின்னவனானாலும் அரசனானாலும் ஆண்டியானாலும் இருப்பவன் இல்லாதவன், எல்லாற்றையும் அறிந்தவன் ஒன்றுமே அறியாதவன், இப்படி எவனாக ஒருவன் இருந்தாலும் அவனை மரணம் தழுவிக் கொள்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படி இந்த நிகழ்வு, இறப்பு வந்தவுடனே ஏன் இப்படி நிகழ்கிறது என்று நாம்
நாம் சிந்திப்பது வழக்கம். மனித இயல்பிலே மனிதர்களாகிய நாம் அறிவுக்கு உட்பட்டு சிந்திக்கின்ற பொழுது இது சாதாரணமாக இருக்கிறது. இறப்பை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த இறப்பு நம்மை, நம்முடைய உறவுகளை, நம்ம இரத்த உறவுகளை, நம்முடைய குடும்பத்தை அண்டுகின்ற பொழுது, அதை சாருகின்ற பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்க நம்மால் இயலவில்லை. இதைத்தான் நீதிமொழிகள் 3:5 மிகவும் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நாமெல்லாம் நம்முடைய அறிவை வைத்து எடை போடக்கூடாது. உன்னுடைய முழு மனதோடு ஆண்டவனை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இயேசுவில் பிரியமானவர்கள், எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இறந்த பொழுது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி? எதற்கு இந்த நிகழ்வு? இதற்காகத்தான் இந்த ஓட்டம் ஓடினாரா இந்த அருள் தந்தை என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்த அருள் தந்தைக்கு, மக்களை எல்லாம் கொள்ளை கொள்கின்ற ஒரு அருள் தந்தைக்கு, எல்லா இளைஞர்களையும் ஒன்றிணைத்து அவர்களோடு இணைத்து செல்கின்ற இந்த அருள் தந்தைக்கு, எப்பொழுதும் புன்மர்களாய் இருக்கக்கூடிய இந்த அருள் தந்தைக்கு, யாரை பார்த்தாலும் வாரி கொடுக்கக்கூடிய இந்த அருள் தந்தைக்கு, அனைவரையும் சமமாக நினைக்கக்கூடிய இந்த அருள் தந்தைக்கு, எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற இந்த அருள் தந்தைக்கு ஏன் இந்த நிகழ்வு, எப்படி நிகழ்ந்தது என்று என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அன்றைய தினத்தில் நண்பர்களே மக்களே. ஆனாலும் அனைத்தையும் கடந்து என்னுடைய அறிவுக்கு சார்ந்து அல்ல, ஆண்டவனை நம்பி அவரை மனதில் வைத்து அவரை நாம் நினைத்து செயல்படுகின்ற பொழுது அவருடைய சித்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள இந்த வேலையை உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 90 நான் வாசிக்க கேட்கிறோமே, என்னுடைய வாழ்நாள்களை கணக்கிட, என்னுடைய வாழ்நாளிலே, என்னுடைய வாழ்வில் என்னுடைய நாட்களை கணக்கிட எனக்கு அருள் புரியும், அப்பொழுது என்னுடைய இதயத்திலிருந்து ஞானத்தை வெளிப்படுத்துவதை நான் உணர்ந்து கொள்வேன் என்று திருப்பாடல் 90 மிகவும் அழகாக சொல்லுகிறது என் அன்பு தெய்வ மக்களே. ஆக இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி இந்த சூழலை நாம் எதிர்கொள்ள முடியும்? எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு சாதாரண நிலையை தாண்டி ஒரு உச்ச நிலையிலே ஒரு மிக துயரத்தை ஏற்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய இந்த இறப்பை சந்திக்கின்ற பொழுது நாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்களை சிந்திக்க அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னார்களே, பிலாத்து கலிலேயர்களை கொன்று குவிக்கிறான் என்று சொன்னார்களே, இதே இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கோபுரம் இடிந்து 18 நபர்கள் இறந்தார்கள் என்று சொன்னாரே இறைமகன் இயேசு கிறிஸ்து. இது எதை குறிக்கிறது? இது எதை குறிக்கிறது? வாழும் வாழ்நாளிலே நாம் மனம் மாறி வாழ, ஒவ்வொருவருடைய இறப்பும் நம்மை மனம் மாற்ற, நாம் மனம் மாறி திரும்பி இறைவன வர இந்த உன்னத அழைப்பு என்று உணர்ந்து வாழ இந்த நிகழ்வு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறையே சொல்லு பிரியமானவர்கள், திருப்பாடல் 139 அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அஞ்சி உண்மையே நம்பி வாழும் என்ற அளவிற்கு என்னை படைத்தீரே என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார்கள். ஆண்டவனை அஞ்சி, ஆண்டவரில் அஞ்சி அவரை நம்பி அவர் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகின்றன. அதே இந்த மாசில்லா குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகளும், இந்த போஸ்கோவிற்கு, புனித போஸ்கோவிற்கு 13 ஆண்டுகளும், குழந்தை தேரசாவிற்கு 26 ஆண்டுகளும், பிரான்சிஸ் ஆஃப் அசிசிக்கு 46 ஆண்டுகளும், இந்த உலகிலே வாழ்ந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு 33 ஆண்டுகளும் கொடுக்கப்பட்டது அல்லவா? இதை நமக்கு கொடுக்கின்ற நிகழ்வு என்ன? இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் வாழ்ந்த காலம் முக்கியம் அல்ல. There is a saying in English, it's not how long I live, it is how I live. மனித வாழ்க்கையிலே நான் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தேன் என்று விவிலியத்திலே 990 ஆண்டுகள் வாழ்ந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, ஆனால் வாழும் பொழுது எப்படிப்பட்ட நபராக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சிந்திக்கத்தான் இன்றைய நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு தெய்வ மக்களே, இந்த நிகழ்வுல நம்முடைய அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களை நான் நினைவு கூற அன்போடு அழைக்கிறேன். இந்த வேளையில எப்படி வாழ்ந்தேன்,
எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்று அல்ல, எப்படிப்பட்ட வாழ்வு நான் வாழ்ந்தேன் என்பதற்கு அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் 2002 அருள் சகோதரி அவர்களால் அவர்கள் என்னிடம் அழைத்து வரப்பட்டார்கள் ஆந்திர மாநிலத்திற்கு. அப்படி அழைத்து வந்த பொழுது அவர் புன்முறுவலோடு இருந்தார். அப்பொழுதும் சிரித்துக் கொண்டுதான் இருந்தார். அவர் பிறகு உள்ள நுழைகிறார். 2002 சென்ட் ஆன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அவர் களப் பணியாளராக அவர் என்னோடு பணி செய்தார். வாழ்ந்த காலங்கள், அவர் என்னோடு பயணித்த நாட்களை நினைக்கின்ற பொழுது என்றால் எதை சொல்வது என்று தெரியவில்லை. இருப்பினும் இந்த வேளையில உங்கள் மத்தியில எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஊர்களில் வந்திருக்கிறீர்கள். அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். இருப்பினும் இந்த வேளையில நான் அவருடைய கம்பேனியன் இங்கே பால் இங்கே வந்திருக்கிறார். பால், நீங்க அவரோடு பயணித்த பொழுது அவருடன் நீங்க கண்ட நல்ல குணங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது அவருடைய கம்பேனியன், அவரோடு பயணிச்சிருக்கீங்க, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க? 20 வருஷம் ஆண்டிருக்கீங்க. 2004 நோய் ஷெட்டில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து அவரிடம் பிடித்த குணம் என்ன? அவர் ஒரு டான் போஸ்கோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அவர் ஒரு டான் போஸ்கோ என்று சொல்லி எப்போதுமே இளைஞர்களோடு இருந்து கொண்டிருப்பார். ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த நண்பர்களை இணைக்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உன்னத நிகழ்ச்சி யார்கிட்ட இருக்காரு? இந்த இவருடைய ஃபீஸ்ட் டேக்கு என் கம்பெனி என்ன, நான் அவர் விஷ் பண்ணலை, நான் என் பொறுப்பு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் எவ்ரி இயர் 12 o'clock நைட்டில் கம்பெனியன்ஸ் ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்பு. வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வார். எக்ஸாம்பிள் மல்லவாரிப்பாடு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டார். என்கிட்ட வந்தார். அவர் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கரஸ்பாண்டாக இருக்கும்போது என்கிட்ட சாமி இந்த மாதிரி மல்லவாரிப்பாளையம் நம்ம கொடுக்குறாங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். வாங்க, நான் இருக்கிறேன். ஏய் தம்பி, நீ ஸ்கூலை பார்த்துக்கிட்டு இருக்கியப்பா, இது ஒன்று கஷ்டமா இல்லை? இல்லை, நம்ம போகலாம், நம்ம போய் நம்ம மக்களை பார்க்கல. நீ கூப்பிட்டு போனார். நானும் போய் பார்த்தேன். சத்தியோட பங்கு சாமியாரை பார்த்தேன். அப்போ தான் ட்ரையல் பேஸில் அவர் தான் ஃபவுண்டேஷனை கொடுத்தார். அவரோடு இணைந்து அருளப்பா ஸ்டீபன் ஃபார்மர் செக்ரட்டரி டீக்கனாக இருக்கும் பொழுது அவரோடு இணைந்து அந்த மல்லவாரிப்பாளையம் ராமச்சந்திரன் அந்த 2 கிராமத்தையும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு கேட்டகிசம். ஏன்னா 25-30 ஆண்டுகளாக இந்த கத்தோலிக்க திருச்சபையை விட்டு எத்தனையோ மக்கள் விலகி சென்று விட்டார்கள். அதுக்கு நான் சாட்சி. நான் போயிருந்தேங்க. சௌரிமுத்து இருக்கின்ற பொழுது 1996 நான் அங்க இருக்கும் பொழுது, 97 அங்க இருக்கின்ற பொழுது நான் அந்த இல்லங்களுக்கு சென்றிருக்கிறேன். அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் இந்த கத்தோலிக்க திருமறையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள். இவர் சென்றவுடனே இந்த ஜான் பீட்டர் அருட்பணியாளர், ஜான் பீட்டரும் அருட்பணியாளர் ஸ்டீபன் அவர்களுக்கு இணைந்து இந்த மல்லவாரிப்பாளையம் ராமச்சந்திராபுரம் இந்த 2 ஊர்களையும் தத்தெடுத்துக் கொண்டு மக்களோடு மக்களாக குடும்பங்களில் இவனும் ஒருவனாக இருந்து அவர்களோடு எப்பொழுதும் அவர்களை அரவணைத்து சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்களை உட்கார்ந்து கேட்டகிசம், சண்டே ஹோலி கூட செர்மன் கூட கேட்டகிசம் மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து. நான் போயிருந்தேங்க மாசுக்கு திருப்பள்ளிக்கு பழமுறை போயிருந்தேன். அங்கே போகும்போது நான் அதை கண்கூடா பார்த்தேன். இப்படி பல நன்மைகளை கொண்டவர்கள், பல நற்குணங்களை கொண்டவர்கள். எப்போ பார்த்தாலும் புன்முறுவலோடு இருப்பார், எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை சுத்தி ஒரு என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் யூத் இருந்துகிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் சரி, சோகண்டியாக இருந்தாலும் சரி, மல்லவாரிப்பாளையம், ராமச்சந்திராபுரம், வரதையப்பாளையம், வரதராஜன்பேட்டை, கும்பகோணம் டைசிஸ், திண்டுக்கல்ல மேட்டுப்பட்டி, இங்க நம்ம எருக்கைச்சேரி,
இப்படி எங்கு சென்றாலும் சரி, சென்ற இடமெல்லாம் மக்களை அவர் பயப்படுத்திக் கொண்டார், என்ன வசீகரம் செய்து கொண்டார் என்று சொல்லலாம். அவருக்கு இந்த வார்த்தை அற்புதமாக பொருந்தும். வசீகரம் மிக்கவனவன். இந்த தந்தை அனைவரை எப்பேற்பட்ட ஒரு பயங்கர கோபம் உள்ளவனாக இருந்தால் வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பண்பை கொண்டவனவன். அவர்களை என்னுடைய வாழ்க்கையில இந்த 5 ஆண்டுகளில என்னோடு பயணித்த தருணத்தில் யாரை பற்றியும் கூட சொல்லலைங்க. இதுதாங்க ஒரு நம்ம சாமியார்களுக்கு அவர்கிட்ட நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. யாரை பற்றியுமே குறை சொல்லலை. உண்மையிலே யாரை பற்றியுமே அது அவர் பார்த்துக்குவார். அவராட்சி கடவுளாட்சி. இப்படிதான் நான் வருகின்ற பொழுது, நான் சென்னையிலிருந்து பயணித்துக் கொண்டு வந்த பொழுது என்னுடைய அருட்தந்தையோடு பேசி கொண்டு வந்தேன். யாருக்குமே அவர் பகையாளியா இருந்ததில்லை. எப்பேற்பட்டவன் தான் அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியா அடுத்த நிமிஷமே போய் கை கொடுத்து பேசி கொண்டு இருப்பார். இதெல்லாம் எல்லாருக்கும் வராது. இந்த குணம் எல்லாரும் கிடைக்காதுங்க. எப்பொழுதுமே வேதத்தை எடுத்துக்கொண்டிருந்தார். கடைசியாக இறப்பதற்கு முன்பாக அவர் என்கிட்ட சாமி, என் ஜெவமாலை எங்கேயே விட்டுட்டு ஒரு ஜெவமாலை தெரியுங்களா? ஏன்னா அவ்வளோ பக்தி மிக்கவர். ஜெவமாலை சொல்றாங்க. ஒரு ஜெவமாலை வாங்கிட்டு சென்னையிலிருந்து வர்ற போல போனார். இப்படி அவர் வாழ்ந்த இடமெல்லாம் தடம் பதித்து சென்றார். யோவான் நற்செய்தி 10:14 சொல்லியிருக்குது, நான் ஒரு ஆயனாக, நானே நல்ல ஆயன் என்று சொன்னது போல இந்த மந்தைகளுக்காக ஒரு ஆயனாக எத்தனையோ நல்ல விதைகளை விதைத்து சென்றிருக்கிறார். அவர் சென்றாலும் எங்கு நம்ம விட்டு மறந்திருந்தாலும் ஓராண்டு ஆனாலும் அவர் விட்டு சென்ற இந்த உன்னதமான பண்புகளை நாம் ஏற்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எர்கேஜியிலேருந்து வந்திருக்காங்க. அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவங்க, அக்கா அக்கான்னு சொல்லி உயிரை விடுற இசபெல்லா வந்திருக்கிறாங்க. இசபெல்லா அக்கா வந்திருக்கிறாங்க. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி உயிரை விடுறதா அங்கே பாருங்க, அங்கே வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்போதுமே அவனுக்கு செல்லப்பில்லை. ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? ஏன்னா பழகிய இந்த உறவுகளை வலுப்படுத்திய விதம் அது. அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நான் வர்றேன், சாமியார்கள்லாம் வர்றாங்க, ஒரு பிணைப்பு இருக்கிறது. அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பீட்டருக்கு என்ன தொடர்பு? அவர் இறந்த பொழுது நாம் கண்ட காட்சி என்ன? எத்தனை ஓலங்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து அழுது அப்படியே கதறுகின்றார்களே. காரணம் என்ன? அவர் விட்டு சென்ற அந்த முத்துக்கள். அந்த யோவான் நற்செய்தி 10:14 நானே நல்ல ஆயன், நான் என் ஆடுகளை அறிவேன் என்று தேவன் சொன்னாரே. இவனும் தன் ஆயனாகிய இறைவனை அறிந்தார். அறிந்தவர் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை அறிந்து ஒரு நல்ல ஆயனாக எத்தனையோ முத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார். அவர் இந்த உலகிலே வாழ்ந்தது வெறும் 10 ஆண்டுகள் தான். 10 ஆண்டுகள் குருவாக வாழ்ந்தார். ஆனா 25 வருஷம் ஒரு சாமியாரவனு கூட அப்படி செய்யலைங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செயலை, ஒரு வல்ல செயல்களை, நல்ல செயல்களை எல்லாம் சென்று எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்து எல்லோரையும் பாசமாக இருந்து ரொம்ப பிரியா. வீட்டில் ஒருத்தரா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், உரிமையா கேட்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் நம்மோடு இல்லை என்றால் அவர்களுக்கு இன்று நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் 10 ஆண்டுகள் அருள் பணியாளராக உலகிலே வாழ்ந்தாலும் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். திபேத்தியர்களை திரும்பவும் 4:7 என்று அழகாக சொல்லியிருக்கிறது. நான் நல்லதொரு ஓட்டத்தை ஓடினேன், நிறைவாக இறுதியை முடித்துக் கொண்டு என்று சொல்லியிருக்கிறது. திருவடிபாடு 14:13 சொல்லியிருக்கிறது. வெறும் அழகாக, நீ சேர்த்து வைத்த சொத்தோ பொண்ணோ பொருளோ பணமோ பதவியோ உன்னோடு வராது, ஆனால் நீ செய்த நல்ல காரியங்கள் உன்னை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை உள்ளடக்கி அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த உன்னதமான பண்புகளை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்குவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் இறைவனை நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவன் ஆண்டவன் அவரை இந்த அருட்பணியாளர் பீட்டரை அழைத்த தேவன் ஆம் என்று சொன்னவரை அவர் அழைத்துக் கொண்டார். காரணம் 10 ஆண்டுகளிலே அவர் செய்யக்கூடிய எல்லா பண்புகளையும் எல்லா நல்ல காரியங்களையும் நிறைவு செய்தால் அவரை உடனே அழைத்துக் கொண்டார் என்னமோ தெரியவில்லை. இது ஆண்டவனுக்கு விருப்பமான செயல் என்று நினைத்து
ஆண்டவனுக்கு நாம் நன்றி கூறி அவர் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது இந்த 10 ஆண்டுகள் இந்த மக்களோடு இணைந்து செய்த பணிகளை எல்லாம் நினைத்து ஆண்டவனுக்கு நன்றி கூறி ஒரு நல்ல அன்புமிக்கவனாக, ஒரு பண்பாளனாக, ஒரு சிறந்த ஆயனாக, எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு வசீகரனுக்கு ஒரு நபராக நாமும் அவரை போல வாழ இந்த உன்னத வழியிலே தொடர்ந்து செபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எழுந்திருந்து நம் மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். கற்பாறையான இறைவா, உம் மறைவுடனாம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகியோர் அனைவரும் உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொன்ன என் நல்ல ஆயனை, மறைந்த என் சபை நிறுவனர் பேரருட்தந்தை ஜெராட் பிரான்சிஸ் ஓஎம்ஐ அவர்களையும், அருட்தந்தை பானர்ஜி எஸ்டிஎம் அவர்களையும், இன்றைய நாளில் மறைந்த ஊழியர் அருட்தந்தை ஜான் பீட்டர் எஸ்டிஎம் அவர்களையும் வற்றாத நீரூற்றுக்கு அழைத்து சென்று விலைப்பாற்றி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு பிரகாசமாய் இருக்கும் என்று சொன்ன என் தெய்வமே, அன்பிலாதவருக்கும் அறிந்தவருக்கும் ஒளித்தர நீ உருவாக்கிய என் எஸ்டிஎம் துறவர சபையை ஒரு கரம் சமர்ப்பிக்கின்றோம். என் சபை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், குருக்கள் மற்றும் பயிற்சியில் உள்ளவர்கள் அனைவரும் உண்மையில் இணைக்கப்படவும், என் சபை அங்கீகரிக்கப்பட்டு உண்மையில் வளர்ந்து மிகுந்த கனிதர இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். உயிருக்கும் உயிருமான தெய்வமே, இப்படியில் பங்கேற்கும் நாங்கள் மறுவுலக வாழ்வு குறித்து நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அதற்கு பயிற்சி பீடமாக கொண்ட உலகில் எங்கள் வாழ்வை சிறப்புடனே வாழ்ந்து நம்பிக்கையுடன் நடைபெற வேண்டும் என்று இறைவாவும் நன்றாடுகின்றோம். ஆறுதலின் தேவமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது என்ற இறை வார்த்தைக்கு இணங்க தமது உறவை இழந்து தவிக்கும் அருட்தந்தை ஜான் பீட்டர் எஸ்டிஎம் அவர்களின் பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆறுதல் அடைய மறுக்கும் அவர்களுடைய இதயங்களுக்கு நீரே ஆறுதலாகவும் தக்க துணையுமாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு
சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுமான இப்பள்ளி எல்லாம் மலையனுக்கு ஏற்றதாக படித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மடியார் ஃபாதர் ஜான் பெற்றதற்காக நாங்கள் உமக்கு இப்பலியை பணிவுடன் ஒப்பு கொடுக்கின்றோம். இதனால் உமது அன்கொடையால் உள்ளொளி பெற்று உம்மை ஏற்கனவே அறிந்த இவர் உம்மோடு என்றும் ஒன்றிருந்து மகிழ்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று மொக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாகா திருவலமானார். ஆகவே வானதுதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அக்களித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபடவுளம் கவிழ்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழகி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவில் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை அனைவரும் வந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராய் அனைவரையும் நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழுது நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நாளில் நினைவு கூறுகின்ற எங்கள் பாசத்துக்குரிய தந்தை ஜான் பீட்டர் அவர்களையும் அவருடைய தந்தை திருவாளர் சூசை, மேலுடைய சபையினுடைய ஸ்தாபகர் பேரல் தந்தை எம் பாசமிகு ஜெரால்ட் பிரான்சிஸ் அடிகளார் அவர்களையும், திரு சபையில் மறித்த தந்தை பேரர்ஜி அவர்களையும், எங்கள் குடும்பங்களை மறித்த அனைத்து ஆத்மாக்களையும் யானையாத ஆத்மாக்களாகவும் புத்திகிற சதத்தில் வேதப்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து ஆத்மாக்களால் செவிக்கிறோம். ஆண்டவரே, இவள் அனைவருக்கும் பாவ விமோச்சனத்தையும் விண்ணக பேர்வ பாக்கியத்தையும் அளித்தபடியாக செவிக்கிறோம். மேலும் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் தெய்வத்தாய் அன்னை மரியா, புனித சூசையப்பர், திருத்தூதர்கள், மறை சாட்சிகள், என் சபையினுடைய பாதுகாவலர் புனித யூஜிடி மாசனட் மற்ற அனைத்து புனிதருடனும் நிலையான வாழ்க்கை தொடர்பை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்திருக்கும் வரவருட தால் பணிந்து கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
என்னுடைய அருமையான டாக்டர். நாங்கள் 2 பேரும் கடைசி எங்கள் வீட்டில் 9, 10, அண்ணன் 9வது, நான் 10வது. வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளைகள். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தோம். எங்கள் 2 பேருக்குமே படிக்க போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. பங்கு தந்தை குரு அவர்கள் உதவியால். அப்புறம் 2 பேருமே தானிப்பாடி ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். அப்புறம் அவர் குருவாக போகிறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு பேச வராது சரியா, தெக்குவாக்கில் ஆகிட்டார். அப்புறம் ஒரு குருமடத்தில் போய் அவர் சேர்க்க போகும்பொழுதுட்டு அங்கேருந்து ஒரு ஃபாதர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, முடவன் கொம்பு தின்னுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு பேசும்போது திக்கும். அப்புறம் அவர் வீட்டில் சொல்லி அழுதுட்டு இருந்தாரு, எனக்கு பணி செய்ய போகணும், குருவாக மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே அவரை உற்சாகப்படுத்துறாங்க வீட்டில் எல்லாருமே. இது ஒரு பிரச்சனை கிடையாது, நீ ரிச் பண்ண முடியும்னு நான் சரி ஒரு நாள் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கஷ்டங்கள் பல வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் குருவானார். குருவான் ஆனது பிறகு ஒருத்தர் கூட அவர் சொல்லலை அவர் திக்குவார்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு வருஷமாக அவர் பணி செஞ்ச இடங்கள் நானும் நேராக விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கூட அவர் சொன்னது கிடையாது அவரால் திக்குவார்னு சொல்லிட்டு. எந்த சாமியாரும் நீ திக்கு வாயவனால் பிரசங்கம் பண்ண முடியாது, நான் செய்தி அறிவிப்புன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கரஸ்மாட்டிக் பிரிட்ஜாகவே இருந்தாங்க. ஃபாதர் சொன்னது போல் கடைசியாக அவர் பணி செஞ்ச இடம் அந்த மக்கள் அவங்க கேட்டால் தெரியும் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய பணி வாழ்வில் ஆழமாக தான் சொல்லிட்டு. அவர் முழுவதும் இல்லை, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மண்ணிற்கு. அவர் போன இடங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட அவர் தன்னை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே கிடையாது. எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார். எவ்வளோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. எங்கள் வீட்லேயோ அல்லது அவங்களுடைய நண்பர்கள்டையோ அதிகமாக தான் கஷ்டப்படுத்த சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா வேதனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு சிரிச்சு தான் பேசுவார். அவங்கள தான் மகிழ்ச்சார். தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களை புன்முறுவல்படுத்தி தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து. அவர் இல்லை அப்படின்றது எங்கள் குடும்பத்தாலேயோ யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை. நான் முதல்ல சொன்னது போல அவர் இங்கே பணி செய்கிறாரு, அன்பகத்தில் அவர் பணி செய்கிறாரு, நான் வேதத்தில் பணி செய்கிறேன். அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இதுக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. கடவுளை நிலையான பாடுபடி வந்தாங்க சகோதரிகளை. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் சகோதரர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது இறுதியான உரை அல்ல, தொடக்கமான உரை.
அவர் இல்லாமல் இருப்பதற்கு எரித்துவிட்ட காகிதமல்ல. அவர் இந்த பூமியில் வாழ்கின்ற அழகிய தாவரம். அவள் இல்லாமல் இருப்பதற்கு எரித்துவிட்ட காகிதமல்ல, இந்த பூமியில் இருக்கின்ற ஒரு தாவரம். தொடக்க காலம் முதல் இன்று வரை என்றுமே அந்த தாவரம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும், பூத்து கொண்டுதான் இருக்கும், நல்ல மனங்களை வீசிக்கொண்டுதான் இருக்கும், நல்ல காய்களை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். அவர் விதைத்து சென்ற விதைகள் மீண்டும் முளைத்து வளர்ந்து தழைத்து கனி கொடுக்கும். அத்தகைய அன்பு சகோதரனை கடவுள் என்னுடன் பிறக்க வைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். அவருடைய இறை வார்த்தை மடிந்து மாண்புறு. யோவான் 12:24 மடிந்து மாண்புறு. எஸ், அவர் மடிந்தார், இறை வார்த்தைக்குள்ளாக மடிந்தார், இறை மக்களுக்காக மடிந்தார். தான் நடந்த இடங்களில், அடியெடுத்து வைத்த இடங்களெல்லாம் தடம் பதித்து அந்த மக்களை ஆன்மீகத்தில் மலர செய்தார். அத்தகைய நல்ல தந்தைக்கு நாம் கூறுவது நன்றி அல்ல, அவரிடம் நாம் ஜெபிக்கும் அவர் ஒரு உன்னதர், அவர் ஒரு அடையாளம். எனவே அவருக்காக நன்றி சொல்ல இந்த குடும்பத்தின் சார்பாக உங்கள் முன்பாக நிற்கின்றேன். அவரை இந்த உலகிற்கு அளித்த கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். எங்கள் குடும்பத்தில் பிறப்பதற்கு என் பெற்றோர்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அவருடன் நாங்கள் பிறந்ததற்கு 9 பேரும் மிக பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உறவை அவர் வழியாக எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர் வாழ வேண்டும் என்று அடியெடுத்து வைத்த போது, நான் ஒரு குருவாகத்தான் வாழ வேண்டும் என்பது போதும் என்று நினைக்கப்பட்ட போது 2 இடங்களில் நீர் குருவாவதற்கு தகுதி இல்லை என்று மறுக்கப்பட்டார். இறுதியாக எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒரு கேட்டகிஸ்டா படிச்சிரு சின்ராஜா. இல்லைம்மா, நான் குருவாக தான் இருந்தேன். சின்ராஜா அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா சாமியார் படிக்க போனான்னு சொன்னாங்க, ஆனால் மறுபடியும் நீ சாமியார் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல போகிற? அம்மா சொல்கிறது படி நான் சாமியார் தான் ஆகும். சரி, எங்கே போகலாம்? நீ எங்கே கொண்டு விட்டாலும் நான் சாமியார் தான் ஆகும். இல்லை சின்ராஜா, நான் உங்களை படிக்க வைக்கிறேன். இல்லை, நான் சாமியார் தான் ஆகும். சரி, 1 ஆண்டு காலம் உனக்கு வாய்ப்புகள் தருகிறேன். 1 ஆண்டு காலம் வீட்டில் இருந்தால் என் அண்ணன் அவரை பக்குவப்படுத்தினான். மீண்டும் கேட்டேன், நான் சாமியார் தான் ஆகும். ஓகே, எங்கள் அருட்சகோதரி வழியாக இந்த இடம் எனக்கு தெரிந்தது. வந்தேன், அவள் தந்தையை சந்தித்தேன். என் முன்னாள் சபை தலைவி ரெவரண்ட் சிஸ்டர் தங்க புஷ்பம் இந்த எஸ்டிஎம் சபையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சிஸ்டர், என் தம்பி சாமியார் தான் அவங்க கண்டிப்பாக இருக்காங்க. அண்ணம்மா அங்கே கொண்டு போகுது. ஃபாதர் ஜெரால்டு ஃப்ரான்சிஸ் ஃபாதர் ரொம்ப நல்லவர், அவர் பார்த்துக்குவார். திக்கு தெரியாத காட்டில் வந்து நின்றோம். அவர் பார்த்த உடனே ஒரு இரக்கத்தின் பார்வையால் ஈர்த்துக்கிட்டாரோ என்னவோ தெரியாது, இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப வளர்த்துருக்குது. அன்னைக்கு சிஸ்டர், நீங்கள் செக்ரட்டரி சபையா? ஆமாம். சரி, தம்பி விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அன்று முதல் இன்று வரை என்னுடைய சகோதரனை 2022 முதல் 2025 வரை எனது சகோதரனை ஒரு வச்சர தூணாக்க, குன்றின் மேல் இட்ட விளக்காக, ஆன்மீகத்தின் எழுச்சியாக, வளர்ச்சியாக இந்த சபை அவரை வளர்த்தெடுத்திருக்கின்றது. என்னுடைய சகோதரன் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த சபை என் சகோதரனுக்கு அளித்ததற்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். அத்தகைய அருமையான இந்த சபையை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அன்றைய நாளில் இந்த சபையின் தலைவர் என் சகோதரரை அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். மற்றவர்களால் மறுக்கப்பட்ட அவரை இந்த சபை புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்று அவர் இந்த சபையில் தடம் பதித்து சென்றதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது.
அதற்காக இந்த சபைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே போல இந்த 2வது சபை தலைவர் வழிகாட்டுதலின்படி என் சகோதரர் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கவும் அவர் இறை மக்கள் வளர்ச்சிக்காகவும் அந்த பங்கின் வளர்ச்சிக்காகவும் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தம்பி நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையான சொந்தக்காரராக முன்னாள் சபை தலைவர் அருள் தந்தை அந்தோனிசாமி அவர்கள் என் சகோதரனை ஒரு குருவாக பார்க்காமல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக பாவித்து அவரிடம் இருந்த ஒவ்வொரு ஆற்றலையும் ஒவ்வொரு சின்ன சக்தியை பயன்படுத்தி இறைப்பணி செய்ய வைத்தார். எனவே தந்தை அந்தோனிசாமி அவர்களுக்கு என் சகோதரன் வழியாக பல இன்பங்களையும் தந்திருக்கின்றார், சிறிய சிறிய துன்பங்களை தந்திருக்கின்றார். அனைத்தையும் தாங்கிய ஒரு தாங்கு மரமாக அவரை தாக்கு பிடித்து இந்த நேரம் வரை, இந்த இறுதி சடங்கு வரை அவர் நடத்தி கொடுத்திருக்கின்றார். அதற்காக தந்தை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி என நன்றியை தெரிவித்துள்ளேன். இத்தகைய நல்ல குணங்கள் எடுத்த உடனே தம்பி பால் அவர்கள் தான் சொன்னாங்க. அவர் ஒரு டாக்டர், அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கல, இந்த எஸ்டிஎம் சபை குருக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கண்டுபிடிக்கல, என் தம்பி சாமியார் ஒன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை எஸ்டிஎம் குருக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு இத்தகைய நல்ல குணங்கள் அனைவரையும் வளர்த்தெடுப்பதற்கு அவருடைய உடன் தோழமை குருக்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். எனவே என் சகோதரனோடு பயணித்த அவருடைய கம்பெனியன்ஸ், அவர் தந்தையர்கள் அனைவருக்கும் பேர் பேராக சொல்லலாம். தம்பி சிலிவா, பிரிட்டோ, பெனி லாரன்ஸ், பால் ஆல்சாமி, நிறைய பேர் சொல்வார், சொல்லிட்டே போகலாம். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு செறிவூட்டிய என் சகோதரனுக்கு அறிவு செறிவூட்டிய ஆன்மீக பாதையில் வழிநடத்திய இந்த எஸ்டிஎம் சபையின் துறவர இல்ல அதிபர்களுக்கும் இல்லத்தினுடைய ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய தந்தையர்களுக்கும், அதைத் தொடர்ந்து கர்மாத்தூர் தத்துவ கல்லூரியில் அவரை வளர்த்தெடுத்த கர்மாத்தூர் கல்லூரி அருட்தந்தையர்களுக்கும், கப்புச்சன் சபை பிரான்சிஸ்கோ சபையினுடைய அருட்தந்தையர்கள் இறையியல் பயிற்றுவிக்க அவர்களுக்கு பயிற்றுவித்த அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவாக்கிய அத்தனை குருமடங்களுக்கும் உரு கொடுத்த அத்தனை குருமடங்களுக்கும் அவரை தாங்கி நின்ற அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் வளர வேண்டும் என்றால் ஒரு பணித்தளம் வேண்டும், ஒரு கள பயணம் செய்ய ஒரு களம் வேண்டும். அந்த களங்களை உருவாக்கியது கடவுள். அந்த கள பயணத்தில் உரு கொடுத்தது அந்த கள பயணம் மக்கள். அவர் இறங்கிய களங்களில் எல்லாம் அவர் மென்மேலும் உயர்வதற்கு ஆன்மீகத்திலும் ஒத்துழைப்பிலும் அவரை உற்சாகப்படுத்தியதிலும் உடல் சோர்வுற்ற போதிலும் அவரை மேன்மைப்படுத்தி உருவாக்கிய களப்பணி மக்கள் அனைவருக்கும் எங்கள் ரோசா நகரம், இருக்கஞ்சேரி மக்கள், திண்டுக்கல் மேட்டிப்பட்டி, வரதராஜன்பேட்டை மற்றும் ராமச்சந்திராபுரம், மல்லவர்பாளையம், வரதிப்பாளையம், என்ன சொல்லிட்டே போகலாம். அனைத்து களப்பணி மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் தம்பியை இந்த நேரம் வரை ஒரு மனிதனாக, மாமனிதனாக அவரை உருவெடுத்ததற்கும் பாதுகாத்ததற்கும் நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என் தம்பி இத்தனை பணிகளை செய்திருக்கிறான் அப்படின்னா அருட்சகோதரிகள் மிக முக்கிய காரணம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த அருட்சகோதரிகளோடு பல நேரத்தில் இறைமுகல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சாமியார் அப்படி இப்படின்னு இந்த 10 ஆண்டுகளும் என் சகோதரனை பற்றி ஒரு சிறிய தவறான வார்த்தையை கூட நான் யாருக்குமே கேட்டதில்லை. இந்த நாள் வரை மிக உன்னதமான அழுத்தந்தையாக, பக்குவப்பட்ட அன்பு தந்தையாக சிரித்து அனைவரை சிந்திக்க வைத்து அனைவரோடும் அன்போடும் உருவாடக்கூடிய பாசமுள்ள தம்பியாக வளர்த்தெடுத்த அனைத்து அருட்சுகோதரிகளுக்கும்
எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் சகோதரர் பல பணிகளை ஆற்றுகின்றார். கடந்த ஆண்டு முதல் இந்த நாள் வரை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத்தனை பணிகளை மாற்றுவதற்கு அவரிடம் எதுவும் இல்லை, அவரிடம் எதுவுமே இல்லை. சுந்தரஜா நீ இதை எப்படி செய்ய போற, எல்லாம் கடவுள் கொடுப்பாருக்கா அப்படிதான் சொல்லுவார். என்கிட்ட நற்கனை எடுத்து ஜெபிக்க போகிறேன், கடவுள் கொடுப்பாரு. பார்த்தா மறுநாள் சாயந்தரம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், அக்கா நேற்று நான் ஜெபிச்சது இன்னைக்கு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்வார். அத்தகைய ஒரு வல்லமை, நம்பிக்கை, இறை நம்பிக்கை செஞ்சிருவாங்க. எனவே ஒவ்வொரு பணியும் செய்வதற்கு உதவிகரம் நீட்டிய அனைத்து உதவி நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பாக எருக்கஞ்சேரி லூயிஸ் அம்மா மற்றும் இசபெல் அக்கா மிக இன்னும் சென்னையில் இன்னொருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சுரூபங்கள் கெபிகள் கட்டுவதற்கு மிக அதிகமான உதவிகள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருட்தந்தை இந்த அளவுக்கு பணி செய்வதற்கு அனைத்துக்கும் காரணம் இறை மக்கள் மட்டுமே, அதனுடைய தலைவர்கள் மட்டுமே. பீட்டர் ஃபாதர் வந்தால் எல்லாம் நல்லா செஞ்சுருவார். அம்மா நீங்கள் பீட்டர் ஃபாதர் அக்காவா? ஆமாம், உண்மையிலே என் தம்பி இந்த அளவுக்கு செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியல. அவருடைய இறுதி பயணத்தின் போது நான் அவரே அப்போ தான் நானே கண்டுபிடிச்சேன். இந்த எஸ்டிஎம் சபை அவரை முன்னாடியே கண்டுபிடிச்சது, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அவருக்கு வாய்ப்பை மட்டும் நான் கொடுத்தேன். நீ சாமியார் தான், அவர் ரெண்டு சாமியாராக நான் எல்லாத்தையும் ஒன்று வழியாக இருக்கிறேன். அவ்வளோதான். இந்த நாள் வரை இன்னும் நிறைய பேசுறதுக்கு வந்தேன், இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. இறுதியாக ஒரு வார்த்தை மட்டும் பதிவிட்டு சொல்லியிருக்கேன். இறை ஊழியராக இந்த ஜபங்களில் அவரை வாசிக்கப்பட்டது. அவர் இறை ஊழியர், இறைப்பணியை மிக அருமையாக இந்த 10 ஆண்டுகளில் செய்த பணியை 40 ஆண்டுகள் நினைச்சா கூட செய்ய முடியாது. அத்தனை மேன்மையாக மிக வேகமாக அவருக்கு கொடுத்த பணியை மடிந்து மாண்புற என்ற இறை வார்த்தையை முழுமையாக என் தம்பி வாழ்ந்து சென்றிருக்கின்றார். எனவே அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக அவர் வாழ்வதற்கு இத்தனை வாய்ப்புகளை உருக்கொடுத்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நான் இந்த ஒரு அட்டை வச்சு சொல்லியிருக்கிறேன். இந்த அட்டைன்னா அவருடைய குருப்பட்டத்துக்கு பத்திரிக்கை அவ்வளோ எளிமை. தம்பியோட பத்திரிக்கையை அவருடைய குருப்பட்டத்துக்கு 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக பார்த்து செஞ்சோம். இந்த பத்திரிக்கை அவரே அடிச்சுக்கிட்டாரு. அக்கா நான் அந்த பத்திரிக்கையில் நானே அடிச்சுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் மிகவும் உறுதுணையாக இருந்தது திருத்தணி தணிகை புதுமை மாதா ஆலயத்தினுடைய பங்கு மக்கள். அனைத்து உதவிகளையும் அவருடைய நன்றி திருப்பலிக்கு அனைத்து உதவிகளையும் தணிகை புதுமை மாதா பங்கு மக்கள் அவருக்கு நிறைவாக செய்தளித்தார். எனவே இந்த அட்டை எப்போதுமே என்னுடைய டைரியில் வச்சிருப்பேன். சென்றாஜா எவ்வளோ எளிமையாக இருந்தது. பல நேரங்களில் அவர் என்னை வாழ வைத்திருக்கின்றார். அவருடைய எளிமை, ஏழ்மை. உண்மையாக சொல்கிறேன், ஜெவமாலை மாதா கிட்ட எனக்கு கொஞ்சம் பக்தி கம்மி தான். அவரை பார்த்ததுலேருந்து வந்த உடனே இரவு நேரங்களில் வருஷத்துக்கு 2 நேரம் 3 நேரம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருப்போம். எல்லாரும் பேச்சு முடிச்சிட்ட பிறகும் அந்த ஜெவமாலை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு களம் இருக்குது, சுற்றி ஜெவமாலையை தான் செய்வார். சிவராஜ் எப்போ பார்த்தாலும் என் ஜெவமாலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாம்மா, ஒரு ஜெவமாலை சொன்னாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அன்னையிடம் மிகுந்த அசராத பக்தி உள்ளவர். அன்று முதல் நானும் செய்ய ஆரம்பித்தேன். என்னவோ அவர் வாழ்கிறார், இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது, மாட்டேன். 1552ஆம் ஆண்டு சவேரியார் இந்தியாவுக்கு வந்தார். கோவா தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அவர் இறைப்பணியை ஆற்றிவிட்டு சென்ற அவருடைய தடம் பதித்த இடங்களில் எல்லாம் இந்த புனித ஆலயங்கள், கடவுளுடைய வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற புனித ஆலயங்கள் உருவாக்கி நற்செய்தி பரப்பி சென்றார். என்னுடைய சகோதரர் ஆஸ்திரேலியாவுக்கு பணி செய்ய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு பயம் வந்துச்சு, சபை தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய் அப்படி சொன்னோம். திரும்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, சபை தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய். அவ்வளவுதான். அவர் சபை தலைவரின் அனுமதியோடு ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார் என்ற
நம்பிக்கையோடு தான் இந்த நேரம் வரை நான் இருக்கின்றேன். அவர் மீண்டு வருவார். அவர் விழுதுகள் மென்றும் மேலும் வேரூன்றி வளரும். எனவே என்னுடைய சகோதரர் சகோதரியரை போல அவர் விட்டு சென்ற பணியை, அவர் உருவாக்கிய விதைகள், அவர் மடிந்து மண்ணில் மறைத்து வைத்த விதைகள் அனைத்தும் முளைத்து இறை ஆட்சியின் சமூகத்தை நிச்சயமாக பரப்பும். எனவே மீண்டும் ஒரு முறை STM சபைக்கும் அதனுடைய சபை தலைவர்கள் அனைவருக்கும், தோழமை குருக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் முன்னாடி அப்படியே நான் சொல்கிறதுக்கு தெரியல, என்னுடைய இந்த மூத்த குருக்கள் எல்லாருமே சிஸ்டர் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அதனால் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்த அனைத்து குருக்களுக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தொடர்ந்து என் சகோதரன் வாழ்வான், தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவர் விட்டு சென்றது ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதையும் வாழ நாம் முயற்சி எடுப்போம். அப்புறம் இந்த வைபவங்கள் எல்லாம் மிக அருமையாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து தந்த தந்தை அவர்களுக்கும், ஆலிஸ் தந்தை அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சபைத் தலைவர், இந்நாள் சபைத் தலைவர் அனைவருக்கும், தந்தை மார்ட்டின் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஆண்டும் சரி, இந்த நாளில் இந்த திருப்பலியும் சரி, மிக அருமையாக அழகாக நேர்த்தியாக இந்த வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்திற்கும் நன்றி. அருள் சகோதரர்கள் மிக அருமையான பாடல்களை பாடி இந்த வைபவத்தை சிறப்பித்திருக்கின்றார்கள். பாடல்கள் பாடிய அருள் தந்தை அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஒருவரை தேர்ச்சிக்கொள்வோம். தேவனாக இருக்கிற ஆண்டவர் சிதாவே நமக்கு அனைத்துமாக இருக்கட்டும். மேலுமாக இந்த நேரத்தில் பலருக்கு நாம் இந்த இன்விடேஷன் கொடுத்திருந்தோம், பலருக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். பலர் வந்திருக்கிறீர்கள், பெறாதவர்கள் கூட இன்விடேஷன் பலர் வந்திருக்கிறீங்க. அந்த நல்ல மனதிற்கு சபை மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தந்தை பணி செய்த திருத்தணி பையிலிருந்து தந்த தந்தை ஆசிரியர் பால் கிறிஸ்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பங்கு இறை மக்களும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பலர் மாசில் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இன்விடேஷன்லாம் மக்களுக்கு. அதே போன்று பல குறிப்பாக என்னுடைய தாய் சபையாக OMI சபையிலிருந்து குருக்கள் வந்திருக்கிறார்கள். இதே போன்று அருட்சகோதரிகள், DMI அருட்சகோதரிகள், செக்ரட்டரி அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும், அருட்தந்தையர்களுக்கும், சகோதரிகளுக்கும், என்னுடைய சபையுடைய தலைவர் பெருத்தந்தை அன்டோனி அடிமை அவர்கள் சார்பாகவும், STM குருக்கள் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து செவிப்போம், ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்போம். பிரியமானவர்களே, இறுதி பாடல் முடிந்த பிறகு நாம் ஆலயத்திற்கு வரவிருக்கின்ற கல்லறை தோட்டத்திற்கு செல்வோம். அங்கு சென்று புதிதாக நம்முடைய தந்தைச்சார்பிடர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்லறை மந்திரித்து அங்கு நாம் செவிப்போம். செவித்து விட்டது பிறகு உங்களுக்காக உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு போல தந்தையர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே குருக்களுடைய இல்லத்திலும் மற்ற நம்முடைய அன்பு உறவுகளுக்கு வெளியில் கூடக்கூடிய பந்தலிலும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் பங்கேற்படி அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். எழுந்து மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிரும் வாழ்வும் வழங்கும் திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக எங்கள் சகோதரன் ஃபாதர் ஜான் பீட்டர் அதே திருவுணவால் பாவங்கள் அனைத்திலிருந்து கழுவ பெற்று விண்ணோரின் தோழமைக்கு வந்து சேரும் ஆற்றல் பெறுவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.